கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று உடற்கூறாய்வு நடைபெற்று வந்த நிலையில் உடற்கூறாய்வு முடிந்திருக்கிறது. சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இருவர் கைது செய்யப்படும் போது கால் முறிந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிறுமியின் உடற்கூறாய்வு நடைபெற்றது. இதனையடுத்து உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் உறவினர்களிடம் சிறுமியின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கி இருக்கிற இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இது தொடர்பாக குடும்பத்தார் மற்றும் இளைஞர்கள் விடிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். குற்றவாளியை விரைந்து கைது செய்து இது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். தற்போது குடும்பத்தாரிடம் சிறுமியின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம்.